இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. சபரிமலை தரிசனத்தின் பொழுது சபரிமலை ஐயப்பனின் சாஸ்தாவின் சபரிமலை சாஸ்தாவின் ஐயப்பனின் அந்த தவயோக நிலையை நாம் இப்பொழுது நமது சேனலுக்காக, நமது யூடியூப் சேனலுக்காக, மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகாவிற்காக நமது ஐயா அவர்கள் இப்பொழுது ஐயப்பனின் தவயோக நிலையை எப்படி அமர்ந்திருக்கிறார் என்பதை செய்து காண்பிப்பார்கள். சபரிமலை சாஸ்தாவின் பம்பையில் பிறந்த பாலகனின் நீலவஸ்திர 5 மலைக்கு அதிபதியான ஐயப்பனின் இந்த தவயோக நிலையை என்னென்னவெல்லாம் பயன் கிடைக்கும் என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த சபரிமலை சாஸ்தாவில் இந்த தவயோக நிலையில் அமர்ந்து கொண்டு பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார். உலகமெல்லாம் உள்ள பக்தர்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவர் தன்னுடைய தவ வலிமையின் காரணமாக அனைவருக்கும் நல்ல பயன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹரிஹர புத்திரன் என்று பெயர் பெற்றவராவார். நல்லார் குருபுத்திரன், அதாவது தன்னுடைய குருவிற்காக என்ன வேணும் என்று குருவினரிடம் கேட்கும் பொழுது, எனக்கு என்னுடைய பையனுக்கு கண்கள் தெரியவில்லை, வாய் பேசவில்லை என்று சொல்கிறார்கள். அதான் நல்லார் குருபுத்திரன் வாய் பேச செய்தாயே, நானிலத்தில் யாவருக்கும் நீதானே பெருந்தாயே. இப்படியெல்லாம் ஐயப்பனின் பல வரலாறுகள். பந்தள ராஜாவிற்கு குழந்தை வரம் கேட்டு அவர் தவயோகத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு குழந்தையாக பிறக்கிறார். மகிழ்ச்சியை சம்காரம் செய்கிறார். அந்த மகிழ்ச்சியை சம்காரம் செய்வதன் காரணமாக மாளிகைபுரம் என்னும் அம்மனுக்கு சாப விமோசனம் கொடுக்கிறார். இப்படி அனைவருக்கும் பலவிதமான நன்மைகளையும் உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற ஹரிஹர புத்திரனின் ஐயப்பனின் தவயோக நிலை மிகவும் உயர்வானது. சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் கண்டுகளிக்க வேண்டிய இந்த அன்பருக்கு அன்பராம் ஆசியை வழங்கக்கூடிய ஸ்ரீ தர்ம சாஸ்தாவின் ஐயப்பலை அருளை அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காகவும், அனைவரும் இந்த ஆசனத்தில் அமர்ந்து தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளவும், ஐம்புலன்களையும் அடக்கி ஆளக்கூடிய இந்த ஐயப்ப தரிசனத்தை கண்டு நமது மகதிஷ்டியின் தினம்பொரு யோகாவில் அனைவரும் காலை 5:30 மணி அளவில் கண்டு கழியுங்கள். முதல் சுற்று, இரண்டாவது சுற்று என்பதை 2 பாகங்களாக பிரித்து அதன் பிறகு நாம் அதற்கான பலன்களை பார்க்க போகிறோம். இப்பொழுது தர்மசாஸ்தாவை நினைத்து, மனதில் நினைத்து ஐயப்பனின் வரலாறு, ஐயப்பனின் சாஸ்திரங்கள் சொல்லி இப்பொழுது நாம் ஆரம்பிக்க போகிறோம். சுவாமியே சரணமையப்பா. சத்குருநாதா, சாந்தஸ்வரூபா, சத்தியரூபா, பில்லாளி வீரா, வீரமணிகண்டா, பந்தளராஜா, பம்பாவாசா, வன்பொலி வாகனனே, வனத்தில் இருப்பவனே, புலிப்பால் கொணர்ந்தவனே, தாயின் குறை தீர்த்தவனே, ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் எங்கள் ஐயன் ஐயப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி ஐயப்பனுக்கு என்று வரலாறு உள்ளது. அதை நீண்ட நேரம் பேசிக்கொண்டே இருக்கலாம். முக்கியமாக நாம் ஐயப்பன் ஏன் பிறந்தார், அதற்கான வரலாறு என்ன, அவர் வந்ததின் பின்னால் என்னென்ன காரணங்கள் நடைபெற்றன என்பதை நாம் சிறிய விளக்கங்களாக கொடுத்து, இப்பொழுது பம்பையில் பிறந்தார் என்று அனைவருக்கும் தெரியும். பம்பையில் பிறந்த பாலகன் கழுத்தில் மாலையுடன் பிறந்தனால் மணிகண்டன் என்று பெயர் பெற்றவராவார். அந்த அவருக்கு சொந்தம் 5 மலைக்கு அதிபதியாக ஐயன் ஐயப்பனை நாம் தரிசித்து பலனடைந்து கொண்டிருக்கிறோம். எவ்வாறெல்லாம் பக்தர்கள், ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் தாங்கள் 1008 நாமவலிகளும் 108 நாமவலிகளும் சொல்லு 42 நாள், அதாவது 6 வாரம் விரதம் இருந்து சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சென்று சுவாமியே சரணமையப்பா என்று முழங்க அவர்களுக்கு உடல் அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாகவும் மனதில் அவ்வளோ ஒரு பக்தியாகவும் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பகவான் ஐயப்பனை நினைத்தாலே நினைத்த காரியங்கள் நடைபெறும். இப்பொழுது ஐயப்பன் எப்படி அமர்ந்திருக்கிறார் என்பதை முதலில் ஒரு 15 எண்ணிக்கையுடன் நாம் ஆரம்பிக்கப் போகிறோம். சுவாமியே சரணமையப்பா. கால்களை நன்றாக உட்கார்ந்து கொண்டு கையில் தவக்கோலத்துடன் ஐயப்பன் எப்படி இருந்தார், அந்த தவக்கோலத்தில் இருந்ததனால் என்னென்ன பயன் பெற்றது என்பதை நாம் முதலில் எண்ணிக்கையுடன் நாம் ஆரம்பிக்கிறோம். இப்பொழுது எண்ணிக்கையில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8,
9, 10, 11, 12, 13, 14, 15. இப்பொழுது நாம் எப்பொழுதும் போல சாதாரணமாக அமர்ந்து கொண்டு மூச்சு சுவாசம் செய்தோமானால் செய்த களைப்பு தெரியாமலும் இருக்கும். இப்பொழுது சின்முத்திரையில் இருந்தாலும் சரி, சாதாரண இருந்தாலும் கண்களை மூடிக்கொண்டு மூச்சு சுவாசம் 5 மூச்சு சுவாசம் என்பது ஒரு 5 வினாடிகள் இருந்தால் போதுமானது. மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடவும். இதே போல உணரலாம். நீங்கள் மூச்சு சுவாசம் செய்யும்போது மூச்சு எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் உணரலாம். இப்பொழுது மூச்சு சுவாசம் செய்தோம் அல்லவா, இப்பொழுது நாம் சாதாரண நிலைக்கு வந்துவிட்டோம். இது 2வது நிலைக்கு போகும் முன்னால் நாம் என்ன செய்வோம் என்றால், இதை எப்படி ஐயப்பன் தோன்றினார், ஏன் தோன்றப்பட்டார் என்பது வரலாறு. அதாவது பந்தளராஜா என்று ஒரு அரசர் இருந்தார். அந்த பந்தளராஜாவுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கவும் முனிவர்களிடம், அதாவது அவருக்கு வரம் கேட்டார். எனக்கு குழந்தை இல்லை, என்ன செய்வது என்று. நீ போய் தவம் இருந்தாமானால் உனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்கிறார். காட்டுக்கு வேட்டையாட போகிறார். காட்டில் போய் வேட்டையாடிட்டு திரும்பி வரார். திரும்பி வந்து பம்பை ஆட்டங்கரையில் வந்து பார்க்கும்பொழுது ஒரு குழந்தையின் சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம் என்று அவருடைய சேவர்களை போய் பார்த்து வர சொல்லவும், அங்கே ஒரு குழந்தை இருக்கிறது, கழுத்தில் மணியுடன் இருக்கிறது என்று அவர்கள் கூறவே, மன்னருக்கு மிகவும் ஆசைப்பட்டு உடனே போய் அந்த குழந்தையை பார்க்கிறார். அது தெய்வீக சக்தியுடன், மின்னும் ஒளிர்வுடன், கழுத்தில் மணிமாலையுடன் பிறந்திருக்கிறது. அந்த குழந்தையை பார்த்தவுடன் அள்ளி அணைத்து கொண்டு அந்த ஐயப்பனை, அதாவது பேர் வைக்கல, எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். சென்று அந்த குழந்தை இல்லாத அந்த தாயிடம், அதாவது பந்தளராஜனிடம் மனைவியிடம் குழந்தையை கொடுக்கவே அவர்கள் பட்ட ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. இப்படி இது ஒரு வரலாறு. ஏன் அந்த ஐயப்பன் மணிகண்டனாக அங்கே பிறந்தார் என்பது இன்னொரு வரலாறு உண்டு. அதாவது தேவர்களும் முனிவர்களும் அங்கே தவம் இருந்தார்கள். 5 மலைக்கு அதிபதி என்று சொன்னோம் அல்லவா, அந்த மலையில் தவம் இருந்து கொண்டிருக்க பொழுது அங்கே மகிஷி என்ற ஒரு அரக்கி, அந்த மகிஷி அவர்களை துன்புறுத்தி கொண்டே வந்திருந்தாள். இப்படி தினமும் துன்புறுத்தே வருவதனால் அவர்களால் தவக்கோலத்தில் இருந்து நீண்ட நேரம் இருந்து அவர்களால் தவம் இருக்க முடியவில்லை. உடனே என்ன செய்கிறார்கள், அவர்கள் தவக்கோலத்தில் இருந்து என்ன யாரிடம் போய் முறையிடுவது அப்படி என்று பிரம்மாவிடம் முறையிடும் பொழுது, பிரம்மா போய் யார்கிட்ட சொல்கிறாரு, சிவபெருமான்கிட்ட போய் இந்தமாரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இதைமாரி தவம் இருக்கக்குள்ளே ரொம்ப இது பண்ணுறாங்க, இவங்களை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யறதுன்னு. அப்போ பெருமாள்கிட்ட போய் என்னான்ட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லி வெங்கடேச பெருமாள்கிட்ட போய் கேட்க, 2 மாமனும் மச்சான் தானே, அவங்க 2 பேர்ட்டையும் போய் கேட்கக்குள்ள அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி இவளை அழிக்கணும்னா யாராச்சும் ஒருத்தவங்க தவம் இருந்து அதுக்கப்புறம் தான் அவளை அழிக்க முடியும், அவள் சக்தி வாய்ந்தவள் அப்படின்னு சொல்லவும், அவர் இந்த குழந்தையும் வேணும், பந்தளராஜாவுக்கு குழந்தையும் வேணும், அதே போல் மகிழ்ச்சியும் சம்காரம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கக்குள்ள இவனை அங்கே அந்த இடத்துல போய் பிறக்க செய்கிறாங்க. அதுதான் ஹரிஹர புத்திரன் அப்படின்னு இருவராலும் பிறப்பிக்கப்பட்ட குழந்தை தான் இந்த ஹரிஹர புத்திரன் ஐயப்பன். அவர் வளர்ந்து என்ன பண்ணுறாரு, குழந்தைய வர கேட்குறாரு. இப்படி பந்தளராஜாவுக்கு குழந்தையாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு சொந்தமாகவே ஒரு குழந்தை பிறந்து விட்டது. குழந்தை பிறந்தவுடன் அவர்கள் காலச்சோலையின் காரணமாக, அதாவது ஒரு கதையை மாற்றப்படும் பொழுது அவர்களுக்குன்னு ஒரு கதை இருக்கும். அப்படிங்கக்குள்ள குழந்தை வளர்ந்து நல்ல வில் வித்தை எல்லாம் கற்றுக்குது. குருக்கிட்ட போய் சேர்க்குறாங்க. அந்த குருக்கிட்ட போய் வில்லு அம்பு கும்பலாம் அவர் சொல்கிறாரு, இது குழந்தையே இல்லை, இது தெய்வீக குழந்தை, இது ஒரு 8 அடி பாயினா இது 16 அடி பாய்கிறது. ஒரு குறி பார்த்து ஒரு அம்பை எய்தோமானால் அந்த குறியை தவற விடாமல் அந்த அம்பை எய்து அவ்வளோ ஒரு பெயரையும் ஆச்சரியத்தில் மூழ்கடிக்கிறது அப்படின்னு பார்த்து வரலாறு அவர் மன்னர்கிட்ட சொல்கிறாரு, இது தெய்வ குழந்தை இது அப்படின்னு. உடனே அந்த குரு சொல்லி கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த குருவோட இது குழந்தை வாய் பேசாது. அப்போ இவர் போய் கேட்குறாரு, குருவே நான் உங்களுக்கு என்னை காணிக்கையாக செலுத்த வேண்டும் அப்படின்னு ஐயப்பன் கேட்குறாரு. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, காணிக்கைன்னு எனக்கு ஒன்று வேணாம், என்னோட வாய் பேச முடியாத ஒரு குழந்தை இருக்குது, அதை நீ சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுவே போதுமானது அப்படின்னு சொல்கிறாரு. உடனடியாக ஐயப்பன் என்ன செய்கிறாரு, மனமுருக வேண்டி அந்த குழந்தையை அப்பா அம்மா என்று கூறு என்று சொல்லவும், உடனே அப்பா அம்மா என்று உடனே கூறவும், அந்த முனிவர் மிகவும் அவர் கூறியது போலவே, ஏற்கனவே கூறியது போலவே
இது தெய்வ குழந்தைதான், இப்பொழுது நீ நிரூபித்து விட்டாய் என்று சொல்லி அவர்கள் காலில் விழக்கூடாது. நீங்கள் என்றைக்கு இருந்தாலும் என்னுடைய குரு, ஆனால் நான் யார் என்றதை நீங்கள் தெரிவிக்கக்கூடாது. உங்களுடைய ஞான திருஷ்டியின் மூலமாக என்னை யார் என்று தெரிந்து கொண்டீர்கள், ஆதலால் நான் யார் என்று தெரிவிக்கக்கூடாது என்று சொல்லவும் அவருக்கு வந்து அந்த வாய்ப்பேச, அதனால தான் சொல்லுவாங்க குரு வந்து, அதாவது குருமாருக்கு குருவோட குழந்தைகளுக்கு அதாவது வாய்ப்பேச சொன்னதுனால அவருக்கு வந்து அவ்வளோ மகிமை, அதாவது ஐயப்பனை வேண்டினவங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் அந்த மகிமை வந்து அவங்களுக்கு என்ன, அதாவது நியாயமாக என்ன வேண்டுனாலும் அதுக்கு வந்து கிடைச்சிரும். அப்படி தான் வந்து ஐயப்பனோட தல வரலாறு. இப்போது மகிழ்ச்சியை என்ன பண்ணுறாரு, மகிழ்ச்சியை வந்து சம்ஹாரம் பண்ணிடுறாரு. சம்ஹாரம் பண்ணி தேவர்களுக்கும் இது வந்து உதவி பண்ணுறாரு. அப்படி பண்ணினாக்குள்ள மாளிகைபுரத்தம்மன் வந்து வெளியில் வராங்க. அவங்க யாருன்னா, மாளிகைபுரத்தம்மன்னா அவங்க மிகவும் நல்லவர்கள். இந்த மகிழ்ச்சியால் சாபோபாசம், அதாவது முனிவரோட சாபோபாசத்தினால அவங்க வந்து அரக்கியாக மாறிடுறாங்க. அந்த அரக்கியை வந்து மகிழ்ச்சி சம்ஹாரம் பண்ணதுனால தான் அவங்க வெளியில் வராங்க. இப்படி தான் வந்து ஐயப்பனோட வரலாறு தோன்றி இந்த உலகெல்லாம் மக்களுக்கெல்லாம் நலன் புரிந்து சுவாமியே சரணமையப்பா என்று சொல்லவும் அந்த நாமவெளிகள் கூறிய உடனே அதாவது பக்தர்களுக்கு அள்ளி வீசக்கூடிய, அதாவது என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பலனை அள்ளி வீசுகிறாங்க. இப்பொழுது மீண்டும் நாம் ஆசனத்திற்கு ஒரு முறை செல்ல போகிறோம். இந்த ஐயப்ப ஆசனம் செய்வதனால் மிகவும் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். ஐம்புலன்களை அடக்கி ஆளக்கூடிய இந்த ஐயப்ப ஆசனத்தை தினமும் கண்டு மலிக்க வேண்டும். இந்த ஐயப்ப ஆசனம் செய்வதனால் உடல் நேர்த்தியாகவும், இடுப்பு வளைவுகள் இல்லாமலும், தசைகள் பிடிப்பு இல்லாமலும், கைகளுக்கும் கால்களுக்கும் நன்றாக வலுவூட்டக்கூடிய இந்த ஆசனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆதலால் தினமும் நீங்கள் இந்த ஆசனத்தை பார்த்து ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் ஐயப்பனின் அருளை பெறுமாறு அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.